தஞ்சாவூரில் ஒரு பெரிய மடங்க. அந்த மடத்தை நோக்கி பக்த கோடிகள் எப்பொழுதுமே வந்த வண்ணம் இருப்பாங்க. அங்கே வருவாங்க, அமைதியாக உட்கார்ந்துருக்கிற அந்த மகானை பார்ப்பாங்க. காற்று தண்ணீர் இவ்வளோதாங்க அவருடைய சாப்பாடு. காற்றை சுவாசித்து கொண்டே இருப்பார். சில நேரங்களில் தண்ணீர் அருந்துவார். பெருசாக எதுவும் திடமான உணவுகளில் அந்த மகானுக்கு நாட்டம் எதுவும் கிடையாதுங்க. கண்களில் ஒரு காந்தம் இருக்கும், ஒரு கருணை இருக்கும். அவருடைய கண்களால் நம்ம பார்த்துட்டாலே நம்முடைய பிணிகள் எல்லாமே விலகும். அதே மாதிரி முன்ஜென்ம பாவ வினைகள் எல்லாமே விலகும். அவருடைய பார்வை படுறதுக்காகவே சிலர் வந்து போவாங்க. ஆமாங்க, தீட்சையில் எத்தனையோ வகைகள் இருக்குதுங்க. அதில் முக்கியமான தீட்சைங்கிறது நயன தீட்சை. நயனம் அப்படின்னாலே கண்கள் தான். அந்த பார்வை பட்டாலே போதும், நம்முடைய பாவம் எல்லாம் போய்விடும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த மகானுடைய பார்வைக்காக சிலர் ஏங்கி தவித்து வந்து உட்காருவாங்க, நிற்பாங்க. அவரை தரிசனம் பண்ணுவாங்க, அவரை வணங்குவாங்க, போற்றி கொண்டாடுவாங்க. வரக்கூடியவர்களை எல்லாம் கடவுளைப் போலவே அவர் கருணையாக பார்ப்பார். அவர்களுக்கு என்ன தேவைங்கிறத குறிப்பால் உணர்வார். ஏதாவது கையில் இருந்தால் எடுத்து கொடுப்பார். வச்சுக்கோ, நல்லா இருப்ப அப்படின்னு வாழ்த்தி வழி அனுப்புவார். அப்படிப்பட்ட மகான் வேறு யாரும் இல்லைங்க, ஸ்ரீ ராமச்சந்திர மூர்காம்கர் அப்படிங்கிற அந்த மகான் தாங்க. இந்த மகான் மகாராஷ்டிரா மாநிலத்திலேருந்து வந்தவர். மகாராஷ்டிரா மாநிலம் பூனே அருகில், அதாவது முரேஸ்வர் அப்படின்னு ஒரு ஊர் பகுதி, அது பக்கத்தில் மூர்காம்கர் அப்படிங்கிற ஊர். அந்த ஊரில் இந்த மகான் தோன்றினார். அங்கிருந்து நம்முடைய தென்னகத்தை நோக்கி வந்தார். தென்னகத்தை நோக்கி இங்கே அவர் நிறைய சேவைகள், ஆன்மீக சேவைகள் எல்லாமே செய்ய ஆரம்பித்தார். குறிப்பாக ஸ்ரீ சத்ரபதி சிவாஜியுடைய ஆளுகைக்கு தஞ்சாவூர் வந்தது. அவர் இந்த நம்முடைய தஞ்சாவூரை கைப்பற்றி அவருடைய தம்பி ஆகிய ஏகோஜி அப்படிங்கிற மன்னரிடம் இந்த நாட்டை ஆள்வதற்கான உரிமையை கொடுக்கிறார். இந்த மன்னனுடைய ஆலோசனைப்படி தான் இந்த ஸ்ரீ ராமச்சந்திர மூர்காம்கர் உள்ளிட்ட பல மகான்கள், யோகிகள்லாம் தஞ்சாவூருக்கு உட்கார்ந்து நிறைய ஆன்மீக பணிகள்லாம் செய்திருக்காங்க. குறிப்பாக இந்த ஸ்ரீ ராமச்சந்திர மூர்காம்கர் அப்படிங்கிற மகான் வேதங்களுக்கெல்லாம் நிறைய விளக்கம் கொடுக்கிறார். யாராவது ஏதாவது வேத விற்பனர்கள் தெரியாதவங்க கேட்குறாங்கன்னா இவர் ரொம்ப அற்புதமாக விளக்கங்கள்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கார். நோயாளிகளை குணமாக்கி இருக்கிறார். அதாவது பார்வை மூலமாக, அப்புறம் தன்னுடைய கரங்களாலும் பிரசாதங்கள், விபூதி பிரசாதங்கள் இதெல்லாம் கொடுத்து நோயாளிகளை குணப்படுத்தி இருக்கிறார். அந்த நோய்கள் தீர்வதற்கு தான் அந்த காலத்தில் நிறைய பேர் குவிஞ்சிருக்காங்க. இப்போல்லாம் பெரிய மருத்துவமனைகள்லாம் எதுவுமே கிடையாது. அதனால் இந்த மகானை போய் பார்த்தாலே, அவர் தொட்டாலே நமக்கு நோய் குணமாகும். அவர் கையால் ஏதாவது கொடுத்தாருன்னா அதை சாப்பிட்டா நமக்கு எல்லாமே குணமாயிடும் அப்படிங்கிற எண்ணத்தில் பக்த கோடிகள் குவிந்து கொண்டே இங்கே இருக்கிறாங்க. அதே மாதிரி சாதி, மதம், இனம் எதுவுமே அவர் பார்க்குறதே கிடையாது. எந்த ட்ரெஸ்ஸு போட்டு வந்திருக்காங்க, நகை நட்டு போட்டு வந்திருக்காங்களா, எதுவும் கிடையாது. மனசை பார்ப்பார். அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு எல்லாருக்கும் எல்லாம் செய்து கொடுப்பார். பணம் காசு எதையுமே அவர் தொட்டதில்லை. ஆனால் யாருக்காவது இல்லை அப்படின்னு கேட்கும்பொழுது யாரையாவது விட்டு அவங்கள கொடுத்து உதவுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தினந்தோறும் இந்த மகான் இந்த மாதிரி சேவைகள், கல்வி பணிகள் இதெல்லாம் செய்துட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த மகான் எல்லா வகையிலுமே எல்லாருக்கும் உதவி செய்திருக்காங்க. பீமாராவ் கோஸ்வாமி, அதுக்கடுத்து மேருசாமி, அதுக்கடுத்து சேதுபாவா சாமி, அவங்க மடங்கள்லாம் அங்கே இருக்குது. இந்த மகானும் மடங்களை அமைத்து நிறைய பேருக்கு சேவை செய்துட்டு இருக்காங்க. இந்த மகான் ஜீவசமாதி அடைஞ்சிட்டாங்க. தை மாதம் சுக்லபட்சத்தில் சதுர்த்தி அன்னைக்கு உங்களுடைய குரு பூஜை சிறப்பாக கொண்டாடப்படுகிறதுங்க. இந்த மகானுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குன்னா தஞ்சாவூரில் வடக்கு வாசல் பகுதியிலிருந்து சிரேச்சத்திரம் ரோடு, அதாவது சிரேச்சத்திரம் ரோடு அப்படின்னு ரோடு இருக்குது. அங்கே ஒரு தனியார் பள்ளிக்கூடம், அதனுடைய காம்பவுண்டுக்கு பக்கத்தில் இந்த மகானுடைய ஜீவ சமாதி அமைஞ்சிருக்கு. சமாதி மேலே பார்த்திங்கன்னா உயரமான துளசி மாடம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஸ்தூபி மாதிரி வச்சுருக்காங்க சில அமைப்புகள்லாம். விநாயகர் சிலை இந்த மகானுடைய ஜீவசமாதி மேலே அமைக்கப்பட்டிருக்குங்க. இந்த மகானுடைய ஜீவசமாதிக்கு நீங்கள் ஒரு நாள் போங்க.
அது எந்த கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னைக்கு வேணாலும் போங்க, 10 நிமிஷம் உட்கார்ந்து தியானம் செய்யுங்க. அப்படி நீங்கள் தியானம் செய்வதன் மூலமாக ஸ்ரீ ராமச்சந்திர முருகாம்கர் அவருடைய அந்த அருளாசி உங்கள் மனசுக்குள்ளார பரவும், உங்கள் இதயத்துக்குள்ளார பரவும், உங்களுக்குள்ளார ஒரு உற்சாகம் வர ஆரம்பிக்கும். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாம் சரியாகுங்க. அதனால் ஸ்ரீ ராமச்சந்திர முருகாம்கர் அப்படிங்கிற மகானுடைய ஜீவசமாதி சென்று அமர்ந்து தியானிப்போம், வேண்டுவதை கேட்டு பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் யோகிகள், தவசிகள், சித்தர்கள், மகரிஷிகளின் அருளால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.